முன்னாள் அமைச்சர்களான ரவிசி ரம்லி மற்றும் ஹம்சா ஜைனுடின் ஆகியோர் ஒரே மாதிரியான போர் காயங்களை பகிர்ந்து கொண்டாலும் மலேசியாவின் நெரிசலான அரசியல் களத்தின் இரு எதிர் முனைகளில் அவர்கள் இணையாக செயல்படும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்விருவரும் தனித்தனியாக பிரிந்து செல்வதற்கு முன்பு தத்தம் கட்சிகளில் ரவிசி PKR கட்சியிலும் ஹம்சா பெர்சாத்து கட்சியிலும் செல்வாக்குமிக்க துணைத் தலைவர் பதவியை வகித்தனர். PKR முன்னாள் துணைத் தலைவர் ரவிசி நிக்னஸ்மி நிக் அமாட்டுடன் இணைந்து பார்ட்டி பெசாமா மலேசியாவின் தலைமை பொறுப்பை ஏற்று சீர்திருத்த முகாமில் அதனை ஒரு புதிய மாற்றாக நிலைநிறுத்தியுள்ளார். இதற்கிடையில் ஹம்சா தனது ரீசெட் இயக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் பழமைவாத குழுவை மறு வடிவமைக்கவும் அதிருப்தி அடைந்த வாக்காளர்களை ஒன்று திரட்டவும் அவர் நம்புகிறார். இதனிடையே ஹில்காம் சென்டரைச் சேர்ந்த ஹிசோமுடின் பக்கால் இவ்விருவரும் அரசியல் களத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளர்களாக தொடர்கின்றனர் என்றும் அவர்களை செல்வாக்கு மிக்க அரசியல் இயக்குநர்கள் என்றும் விவரித்தார். மிகவும் வெளிப்படையான ஒற்றுமை என்னவென்றால் அவர்கள் தத்தம் கட்சிகளில் துணை தலைவர்களாக பணியாற்றினர். அந்த பதவி வெறும் அடையாளப்பூர்வமானது மட்டுமல்ல, கட்சியின் திசையை தீர்மானித்த ஒரு உயர்மட்ட குழுவின் அங்கமாக அவர்கள் இருந்தனர் என்று அவர் கூறினார். பின்னர் இருவரும் தங்கள் கட்சி தலைவரை வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்கினர். மேலும் இப்போது தங்கள் புதிய அரசியல் இயக்கங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர் என்றும் அவர் கூறினார். ஹம்சா பிப்ரவரியில் பெர்சாத்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அதே நேரத்தில் ரவிசி ரம்லி மே மாதம் PKR கட்சியில் இருந்து விலகினார். ஆனால் ஒற்றுமை பெரும்பாலும் அதோடு நின்று விடுகின்றன என்று இசோமுடீன் கூறினார். ஹம்சா கட்சி வலைப்பின்னல்கள், அடிமட்ட கட்டமைப்புகள் மற்றும் திரைமறைவு பேச்சுவார்த்தைகளை மையமாக கொண்ட மிகவும் பாரம்பரியமான அரசியல் அணுகுமுறையை கையாளுகிறார். மறுபுறம் ரவிசி டிஜிட்டல் பிரச்சாரம் மற்றும் கொள்கை அடிப்படையிலான அரசியலில் கவனம் செலுத்துகிறார். நவீன அரசியல் இனி சொற்பொழிவுகள் மற்றும் கட்சி கூட்டங்களை மட்டுமே சார்ந்திருக்கவில்லை என்பதை ரவிசி புரிந்து கொண்டுள்ளார் என்றும் அவர் கூறினார். இளம் மற்றும் ஆளும் வர்க்கத்தினருக்கு எதிரான வாக்காளர்களை கவரும் நோக்கில் போட்காஸ்ட்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் சீராக கட்டமைக்கப்பட்ட அரசியல் விவரிப்புகள் மூலம் அவர் செல்வாக்கை உருவாக்குகிறார். மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மஸ்லான் அலி ரவிசியின் அரசியல் ஆளுகை, வெளிப்படைத்தன்மை மற்றும் குடிமை சமூக செயல்பாடு ஆகியவற்றுடன் தொடர்புடைய சீர்திருத்த கொள்கைகளில் அதிக கவனம் செலுத்துவதாக கூறினார். ரவிசியின் அரசியல், தரவுகள் மற்றும் பெர்சி போன்ற குடிமை சமூக இயக்கங்கள், அத்துடன் வெளிப்படைத்தன்மை போன்ற பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்துகிறது என்று அவர் கூறினார். கட்சி விசுவாசத்தை விட பிரச்சனைகளில் அதிக ஆர்வம் காட்டும் நகர்ப்புற இளைஞர்கள், நடுநிலை வகிப்பவர்கள் மற்றும் மலாய் அல்லாத வாக்காளர்களை ரவிசி கவர முயல்வதாக மஸ்லான் கூறினார். அவர்கள் இந்த குழுக்களில் உள்ள வாக்காளர்கள் பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எதிர்காலம் போன்ற பிரச்சனைகளை பார்க்கிறார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார். இருப்பினும் ரவிசி கட்டமைப்பு ரீதியான சவால்களை எதிர்கொள்கிறார் என்று மஸ்லான் தெரிவித்தார். மேலும் எந்த ஒரு புதிய தனிநபர் இயக்கமும் மலேசியாவின் கூட்டணி சார்ந்த அரசியல் சூழலுக்குள் தான் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அதிகமான பெர்சாத்து அடிமட்ட தலைவர்களும் பிரிவு தலைவர்களும் தங்கள் ஆதரவை அவர் பக்கம் திருப்புவதாக தோன்றுவதால் தன்னை பாஸ் கட்சியின் மூலோபாய பங்காளராக நிலைநிறுத்துவதில்தான் ஹம்சாவிற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் கூறினார். முன்னாள் PKR உயர்மட்ட தலைவர்களில் ஒருவரான தியான் சுவா PKR, DAP மற்றும் வரிசான் ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய ஏற்கனவே நெரிசல் மிகுந்த சீர்திருத்த கட்சிகளின் களத்தில் ரவிசி போட்டியை எதிர்கொள்கிறார் என்று தெரிவித்துள்ளார். ஹம்சாவை பொறுத்தவரை பாஸ் கட்சி ஆதிக்க சக்தியாக உருவெடுத்துள்ள பெருகி வரும் நெரிசல் மிகுந்த மலாய் அரசியல் சூழலில் அவரது மிகப்பெரிய சவால் வெளிப்படைத்தன்மை அல்ல, மாறாக நிலைத்து நிற்பதுதான் என்று தியான்சுவா கூறினார். பெரிகாத்தான் நேஷனலுடன் ஒரே அரசியல் களத்தில் ஏற்கனவே 3 மலாய் ஆதிக்கம் செலுத்தும் கட்சிகள் போட்டியிடும் போது இடங்களும் செல்வாக்கும் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன என்பதே கேள்வியாகிறது என்று அவர் கூறினார். முன்னாள் உள்துறை அமைச்சர் ஹம்சாவின் அமைப்பு மற்றும் ஆதரவு கட்டமைப்புகள் தற்போது ரவிசியின் கட்டமைப்புகளை விட வலுவாக தோன்றினாலும்
அவர் பாஸ் கட்சியால் பெருகிய முறையில் வடிவமைக்கப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்படும் ஒரு களத்தில்தான் செயல்படுகிறார் என்று அவர் கூறினார். ரவிசி ஒரு சிறந்த பேச்சாளர் மற்றும் கவனத்தை ஈர்ப்பதில் மிகவும் திறமையானவர். ஆனால் தேர்தல்கள் இறுதியில் நல்ல கட்டமைப்பு மற்றும் அடிமட்ட எந்திர அமைப்பை அடிப்படையாக கொண்டவை என்று அந்த முன்னாள் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். உலக வர்த்தக வணிக மையத்தில் தற்போது அனைத்துலக புத்தக கண்காட்சி மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. 1000த்திற்கும் மேற்பட்ட புத்தக கூடங்கள் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனையில் உள்ளன. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று இந்த அனைத்துலக புத்தக கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்த அனைத்துலக புத்தக கண்காட்சியில் பல நூல்கள் வெளியீடு கண்டு வரும் நிலையில் அவற்றில் ஒரே தமிழ் சார்ந்த ஆய்வு நூலான தி ஆர்ட் ஆஃப் பேலன்ஸ் ஹோலிஸ்டிக் விஷன் ஆஃப் வெல் பீயிங் எனும் திருக்குறள் ஆய்வு நூல் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. மலாயா பல்கலைக்கழக மொழியியல் புலத்தின் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம், மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் முனைவர் அனுராதா ராஜசேகரம் ஆகிய இரு தமிழ் விரிவுரையாளர்களும் இணைந்து இந்த திருக்குறள் ஆய்வு நூலை இயற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112244301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.